ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு பரோட்டா வீட்டிலே பண்ணலாமா? அதுக்கு இப்போது நல்லா பெரிய அகலமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு, அப்புறம் தேவையான உப்பு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சுகரு, 50 ml மில்க்கு, ஒரு முட்டை, இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் 1 கிலோ மாவு எடுத்திருக்கேன், மைதா மாவு. பேட்சாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோடு கலக்கும் போது நம்ம ஃபுல்லாக வச்சு கை வச்சு பிசையாமல் நல்லா இந்த 5 விரல் மட்டும் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ டேபிளை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டேபிள் மேலே வச்சு நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போது ஒரு நல்ல காட்டன் துணியை நல்லா நனைச்சிட்டு இது மேலே மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டு விட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுமாதிரி ரொம்ப சாஃப்டாக உப்பி வந்துருந்துருக்கும். இதை இப்போ லேயர் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதேமாரி ரவுண்டாக போட்டு நல்லா ஆயில் தடவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். இப்போ நம்ம சப்பாத்தி போடுற கட்டை இருந்துச்சுன்னா அதில் ஒன்று ஒன்றா வச்சு நம்ம இப்போ திரட்டி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா திரட்டினதுக்கு அப்புறமா இப்போ 2 கையை வச்சு நம்ம இதை விசிறி எடுத்துக்க போகிறோம். நல்லா விசிற நல்லா அகண்டு வரும். இது இப்போ அகண்டு வந்ததை நம்ம இதே மாதிரி பரோட்டாவுக்கு ஷேப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா உள்ளங்கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுமாரி ரவுண்டாக அழகாக ஷேப்பில் வந்துடும். இப்போ தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1 by 1 இந்த பரோட்டாவை போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதேமாதிரி ஒரு 4-5 போட்டுட்டு கை விடாமல் இதேமாதிரி தட்டி எடுத்திங்கன்னா செம்ம லேயராக சூப்பர் சாஃப்டான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே ஒரு சிக்கன் சால்னா வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட் அண்ட் அல்டிமேட்டாக இருக்கும். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.